வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. இந்த அர்கானுல் ஈமான் வாராந்திர வகுப்பு 3ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மேலும் வருகை தந்திருக்கும் மௌலவி ஜான் ராஜா ரியாஜி அவர்களுக்கும், அர்கானுல் ஈமான் உஸ்தாத் ரஹ்மத்துல்லா இஸ்லாமிய அழைப்பாளர் அவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நமது பள்ளியின் மஸ்ஜிதே அமீரியின் இமாம் ஜனாப் ஜுபைதார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அர்கானுல் ஈமான் வகுப்பின் மாணவ மாணவிகள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தடைகள் பல இருந்தும் இன்றைக்கு நடக்கும் ஆண்டு விழாவிற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலமாக காத்திருந்து இன்றைக்கு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் மூமின்களுக்கே உரித்தான அமைதியான முறையில் வந்து அமர்ந்திருந்தமைக்கு ஜஸாக்கல்லா ஹைர். முதலாவதாக மௌலவி ஜான் ராஜா ரியாஜி அவர்களை கிராத் ஓதி ஆரம்பம் செய்ய அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما لذ صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم تدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. صدق الله العليم. السلام عليكم. மௌலவி ஏ அமீர் ஜான் ஃபிர்தௌசி, முதல்வர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுமா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி ஏர்வாடி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நமது பள்ளியின் இமாம் ஜனாப் ஜுபைதார் அவர்களை துவக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஆகினே அகிலத்தாரின் இரட்சகன், அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் பேரருளாளன். அவன் ஒப்பும் நிகரில்லா ஒருவன். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் சர்வசக்தியே, உன்னை என் நாவால் போற்றி உள்ளத்தால் உறுதி கொண்டு அஞ்ஞான இருள் நீக்கி மெஞ்ஞான ஒளி தந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்கள் தம் குடும்பத்தார்கள் மீதும் ஷஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு குடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அர்கானுல் ஈமான் வகுப்பு ஆரம்பமாகி 2 வருடம் முடிந்து 3வது வருடம் துவங்கி இருக்கிறது. மதரசா 2வது வருடம் துவங்கி இருக்கிறது. இந்த அர்கானுல் ஈமான் வகுப்பு ஆரம்பமாவதற்கு இளைய சமுதாயத்தில் உள்ள நம்ம இளைஞர்கள் முடிவெடுத்து இந்த மக்களை ஈமானின் பக்கமும் தொழுகையின் பக்கமும் அழைக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சி எடுத்து பல மஹல்லாக்களில் இந்த ஈமானிய வகுப்புகள், இந்த தர்பியா வகுப்புகள் நடப்பதை பார்த்து இந்த தௌஹீது பிரச்சாரம் நடக்கக்கூடிய இந்த பேச்சுகளை எல்லாம் பார்த்து நம்ம இந்த மஹல்லாக்கள் ஆரம்பிக்கணும் அப்படி என்று இந்த இளைஞர்கள் முடிவெடுத்து நம்முடைய வஸ்தாத் அவர்களை அணுகி, ரஹமத்துல்லா அவர்களை அணுகி, நம்ம இந்த மஹல்லால இந்த அர்கானுல் ஈமான் இந்த வகுப்பு நடத்தணும், இந்த மக்களுக்கு ஈமானை பற்றிய விளக்கத்தை எடுத்து செல்லணும், இஸ்லாமிய கல்வி வரணும் அப்படின்னு அவர்கிட்ட முறையிட்டு அவர்களும் இந்த அழைப்பை ஏற்று அவருடைய தாவா பணிக்கு மத்தியில், அவருடைய வேலைக்கு மத்தியில் இங்க வந்து மழையென்று பாராமல் இரவென்று பாராமல் வாரத்தின் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடத்துவோம் என்று முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியில் சிறு குழந்தைகளுக்கு இந்த அரபி மதரசா ஆரம்பிக்கணும், இந்த குர்ஆன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். உஸ்தாத்கிட்ட கலந்துக்கும் போது அதையும் நானே சொல்லிக் கொடுக்க, அந்த பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன் சொல்லி அதிகாலையில் மழையென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு அரபி சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு மேடையில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைகள் உருவாகிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பெரியவர்கள் யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியும் தெரியாது என்று கேட்கும்போது இங்கே சில பெரியவர்கள், நான் உட்பட, அரபி தெரியாமல் நாங்களும் படிச்சுக்கிடுவோம்னு சொல்லி உஸ்தாத்து சொன்ன உடனே எங்களுக்கும் இந்த அரபியை சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நான் உட்பட சதாப் செய்யதிலி கலந்தர் எப்படின்னா அவர் குறைந்தது ஒரு 20 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே வராமல் வெளி உலகம் தெரியாமல் இருந்தாப்புல. முதல் குரானை ஆரம்பிக்கும் போது தான் அந்த செய்தியில் கலந்தர் வெளியே வந்தாப்புல. படிக்க தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, ஒன்றுமே தெரியாது. உஸ்தாத் அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக அவர் இன்னைக்கு குர்ஆனை ஓதி அல்-பக்ரா சூறால சில சூறாக்களை மனனம் பண்ணி வச்சிருக்காப்புல. ஆக இந்த அர்கானுல் ஈமான் இந்த மதரசா சிறந்து விளங்குவதற்காக இங்கே வந்திருக்கும் அனைவர்களும் அல்லாஹ்விட்ட துஆ செய்யுங்க. இன்னும் இந்த மதரசாவுக்கு வராத குழந்தைகளை அனுப்பி இந்த மதரசா நல்ல முறையில் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பை கொடுங்க. ஒத்துழைப்பை கொடுத்த இந்த இளைஞர்களுக்கு நன்றியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஜஸாக்கல்லாஹ். மௌலவி MAS அஹ்மது உஸ்மானி, முதல்வர் சாந்தி நிலையம் இஸ்லாமிய மார்க்க கல்வியகம் சுத்தமல்லி அவர்களையும், மௌலவி பசீர் ஃபிர்தௌசி இமாம் மஸ்ஜித் இப்ராஹிம் அவர்களையும், சித்திக் அல்தாபி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நமது பள்ளியின் இமாம் ஜனாப் சுபேதார் அவர்கள் கூறியது போல, மதரசத்துல் முஸ்லிமின் மாணவர் சையத் அலி கலந்தர் அவர்கள் குரானின் ஒரு எழுத்து கூட தெரியாமல் வந்து தற்போது சூரா அல் பக்ராவின் முதல் 24 வசனங்களை தானாக படித்து மனப்பாடம் செய்திருக்கிறார். அதை உங்கள் முன்னே ஓதி காண்பார். अस्सलामु अलैकुम औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन अल्लज़ीना युमिनूना बिल ग़ैबि व युक़ीमूना स-सलाता व मिम्मा रज़क़नाहुम युनफ़िक़ून वल्लज़ीना युमिनूना बिमा उन्ज़िला इलैका व मा उन्ज़िला मिन क़ब्लिका व बिल आखिरति हुम युक़िनून उलाइका अला हुदम मिर रब्बिहिम उलाइका हुमुल मुफ़्लिहून इन्नल्लज़ीना कफ़रू सवाउन अलैहिम अअन्ज़रतहुम अम लम तुन्ज़िरहुम ला युमिनून ख़तमल्लाहु अला क़ुलूबिहिम व अला समीइहिम व अला अब्सारिहिम ग़िशावतुन व लहुम अज़ाबुन अलीम व मिनन नासि मन यक़ूलु आमन्ना बिल्लाहि व बिल यौमिल आखिरि व मा हुम बिमुमिनीन युख़ादिऊना अल्लाह वल्लज़ीना आमनू व मा यख़दऊना इल्ला अनफुसहुम व मा यशऊरून फ़ी क़ुलूबिहिम मरज़ुन फ़ज़ादहुमुल्लाहु मरज़न व लहुम अज़ाबुन अलीम बिमा कानू यक्ज़िबून व इज़ा क़ील लहुम ला तुफ़्सिदू फ़िल अर्ज़ि क़ालू इन्नमा नहनु मुस्लिमून अला इन्नहुम मुफ़्सिदून अला इन्नहुम वलाहिल मुफ़्सिदून यशऊरून व इज़ा क़ील लहुम आमिनू कमा आमन नासु सुफ़गाउ अला इन्नहुम हुमुस सुफ़गाउ वलाकिन ला यअलमून व इज़ा लक़ुल्लज़ीना आमनू क़ालू आमन्ना व इज़ा ख़लऊ इला शयातीनिहिम क़ालू इन्ना मअकुम इन्नमा नहनु मुस्तहज़िऊन अल्लाहु यस्तहज़िउ बिहिम यमुद्दुहुम फ़ी तुग़यानिहिम यअमहून उलाइका अल्लज़ीना इश्तरवुल ज़लालता बिल हुदा फ़मा रबिहत तिजारतुहुम व मा कानू मुह्तदीन नस्लुहुम कमसलज़ी तवक़दा नारन फ़लम्मा अलात अमात फ़ौलहु तक़ब्बलल्लाहु बिनूरिहिम वतरकहुम फ़ी ज़ुलुमाति ला यब्सिरून सुम्मुन बुक्मुन उम्युन फ़हुम ला यरजून औ कसबिम मिनस समाई फ़ीहि ज़ुलुमातु वरक़्तु व बर्क़ु यजअलूना असाबिअहुम फ़ी आज़ानिहिम मिनस सवाइक़ि ख़दरल मौत वल्लाहु मुहीतुम बिल काफ़िरीन यकादुल बर्क़ु यख़्दफ़ु अब्सारहुम कुल्लमा लअल्लहुम मसौ फ़ीहि व इज़ा अल्लम कामू वलैस अल्लाहु लज़हब बिसमीइहिम व अब्सारिहिम इन्नल्लाहा अला कुल्लि शैइन क़दीर या अय्युहन्नासु उ'बुदू रब्बकुम लज़ी ख़लक़कुम वल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून अल्लज़ी जअल लकुमुल अर्ज़ फ़िराशा वस्समाअ बिनाअ व अंज़ला मिनस समाई मअन फ़अख़रजा बिही मिनस समराति रिज़्क़न लकुम फ़ला तजअलू लिल्लाहि अंदादा व अंतुम तअलमून व इन कुंतुम फ़ी रैबिम मिम्मा नज़्ज़लना अला अब्दिना फ़अतू बिसूरतिम मिन मिस्लिहि वद्दू शुहदाअकुम मिन दूनिल्लाहि इन कुंतुम सादिक़ीन फ़इन लम तफ़अलू वलन तफ़अलू फ़त्तक़ुन नार अल्लज़ी वक़ूदुहा अन्नासु वल हिजारतु उइद्दत लिकाफ़िरीन व बशिरिल लज़ीना आमनू व अमिलु सालिहाति अन्न लहुम जन्नाति तजरी मिन तहतिहल अनहारु कुल्लमा रुज़िक़ू मिन समराति रिज़्क़न
ரிஜிகன் காலு ஹாதல்லதி ரிஜக்னா மின் கப்லு வவுத்து இ சம் தசா வலஹும் ஃபீஹா அஜ்வாஜும் முத்தஹரத்தும் வஹும் ஃபீஹா ஹாலிதூன். அஸ்ஸலாம். மாணவர் சையத் அலி கலந்தர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக அர்கானுல் ஈமான் வகுப்பின் மாணவிகள் ஒவ்வொருவராக வந்து தாங்கள் கற்றுக்கொண்டதை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உங்கள் முன்னே உரையாற்றுவார்கள். முதலாவதாக மாணவி ஆயிஷா அவர். அடுத்ததாக அஃப்ரா ஃபாத்திமா சூரத்துல் பக்கராவிலிருந்து ஒரு தெரிஞ்ச ஒரு வசனங்கள் உள்ளார். ஃபாசிலா अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू. कमा अरसलना फीकुम रसूलन मिनकुम यत्लू अलैकुम आयातिना युज़क्कीकुम व युअल्लिमुकुमुल किताब वल हिकमत व युअल्लिमुकुम मा लम तकुनू तअलमून फज़कुरूनी अज़कुरुकुम वश्कुरली व ला तकफुरून. या अय्युहल्लज़ीना आमनू इस्तईदू बिश्शब्रि वश्शलात् इन्नल्लाहा मअश साबिरीन. فلا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشكرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم رحمة وأولئك هم المهتدون. السلام عليكم ورحمة الله وبركاته. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நிச்சயமாக அந்த குழந்தைகளை பார்த்தோன்னு எனக்கே பொறாமையாக தான் இருக்குது. அவ்வளோ குழந்தைகளும் குரானை பார்த்து மனனம் பண்ணிக்காங்க போல. நாங்கள்லாம் படிக்கும்போது தமிழில் எழுதி மனனம் பண்ணோம். இந்த குழந்தைகள் அவ்வளோ குரானை படித்து அதே மனப்பாடம் பண்ணிக்காங்க. அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு அதிகமாக அருள் செய்யணும். இந்த நிகழ்ச்சி அடுத்ததாவது இந்த குழந்தைகளை பற்றி, மதரசாவில் படிக்கும் குழந்தைகளை பற்றி அந்த குழந்தைகளின் பெற்றோர் ஒருவர் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மதரசா ஆரம்பித்து 2 வருஷங்கள் ஆகிட்டு இந்த குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 பேர் 5 பேர் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பார்த்தீங்கன்னா 10-20 பேர்கிட்ட ஆகிட்டாங்க. அது இல்லாமல் இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது குரான்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி இந்த வசனங்கள் ஃபுல்லாக அப்படியே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து என்னென்னா நம்ம பசங்க படிக்கும்போது இது நம்மளுக்கு மறுமை நாளில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் இதில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக மனனம் பண்ணுறாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாகிங்கன்னா குரானை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து மறுமையில் நம்மளுக்கு சிபாரிசு செய்யக்கூடியது நம்ம குரான் தான். அதனால் நம்ம மகளாலேயே நிறைய பேர் படிக்காமல் நிறைய பேர் இருக்கோம். எல்லாருமே மதரசாவுக்கு வந்து குரானை முழுமையாக படித்து நாளைக்கு மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடியதுக்கு நம்ம குரான் தான் வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் செய்யுங்க. எல்லோரும் வந்து கலந்துக்கிடுங்க. மதரசாவில் படிச்சு இறுதியாக நமது உஸ்தாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி சிறுதுரை ஆற்றுவார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய மாணவ மாணவியர்களே, இன்னும் பெற்றோர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த பள்ளி என்பது நீண்ட நெடிய காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள குழந்தைகளுக்கு முறையாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மதரசா என்பது ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே நமது சகோதரர்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக என்னிடம் நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இங்கு நான் வந்து இந்த மக்களுக்கு மார்க்க கல்வியை பெரியவர்களுக்கு மாத்திரமல்லாமல் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு செய்யப்பட்டது. பொதுவாக மற்ற இடங்கள்ல உள்ள குழந்தைகளுக்கு உள்ள குழந்தைகள் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, மொழி பிரச்சனை இருக்கு. இதை நான் கண்டிப்பா அங்க பதிவு செய்யணும். மற்ற இடங்கள்ல பிள்ளைங்களுக்கு புளோரண்டா என்ன தெரியும், தமிழ் தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் அங்க ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க. இங்க உள்ள பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது, தமிழும் வராது, சரியா தமிழ் சொற்களுடைய அர்த்தங்களும் தெரியாது. ஏன்னா வளர்ந்த சூழல் அப்படி. நீ வீட்டுக்குள்ளே வளர்ந்த பிள்ளைகளோ உருது பேசுறதுனால தமிழ் தெரியாத ஒன்று. அதுக்கு அடுத்தாக்கல பாத்தீங்கன்னா மற்ற மதரசாக்கள்ல சகோதரர் சொன்ன மாதிரி குர்ஆன் மனனம் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஓத ஓத அதை கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க, அல்லது அரபு தமிழ் என்று அல்ஹம்துலில்லாஹ்க்கு அலிஃப்லாம் வராது, ஆ இல் போட்டு ஆ போட்டு எழுதுவாங்க, அப்படி மனப்பாடம் செய்வாங்க. ஆனா இங்க உள்ள பிள்ளைகள் அத்தனையுமே குர்ஆனை இங்க வரும்பொழுது குர்ஆனுடைய எழுத்துக்கள் தெரியாது, ஆபாத்தா எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த குழந்தைகள் தொடர்ந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே எழுத்துக்களை படித்தவர் மட்டுமல்லாமல் குர்ஆனை பார்த்து சரளமாக ஓதக்கூடிய அளவுக்கு ஒரு சில குழந்தைகள் பயிற்சி எடுத்து வந்துருச்சு. இப்ப உங்க பிள்ளைகள்லாம் ஓதிச்சா இல்லையா, சூரத்துல் பக்ராவை நிறைய வசனங்கள் ஓதி காட்டுச்சு. எல்லாமே அந்த குழந்தைகள் அதுவாகவே குர்ஆனை வைத்து குர்ஆனை நேரடியாக பார்த்து மனனம் செய்யுது. இது ஏன் சொல்றோம்னா, மற்ற பர்சாக்கள் நடக்காது. சும்மா ஒரு 10 வசனங்கள் சொல்லிக் கொடு, குட்டி குட்டி சூறா சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படின்னா சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு 10-20 துவா சொல்லி கொடுத்துருவாங்க, அதோட சரி. இப்போ அல்லாஹ்வும்ம பிஸ்மிக்க அமல்து வழியாக என்ன செய்யணும், படுக்கும்போது சொல்லிட்டு படுக்கணும்பாங்க. ஆனா மேடையில் சொல்லக்கூடிய பிள்ளை வீட்டில் சொல்லாது. வீட்டில் சொல்லலாம், தாய்மாரும் கேட்க மாட்டாங்க. சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும், மேடையில சொல்லும். அங்க வீட்டுல பேசிக்கிட்டே என்ன குழம்புன்னு கேட்டுக்கிட்டே தான் சாப்பிடும். தாய்மாரும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க. பிஸ்மில்லா சொல்லணும், மறந்துட்டா என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி அவ்வரு ஆஹிருன்னு சொல்லணும். அதையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளும் சொல்லாது. அப்ப எல்லாமே உலக லெவல்ல எப்படின்னு சொன்னா, நிகழ்ச்சிக்காக குழந்தை தயார் பண்ணுறாங்க. அந்த தவறு நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம குழந்தைகளை வாழுவதற்காக பயிற்சி கொடுக்கணும். இதுதான் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். நிகழ்ச்சி நடத்தலாம். இப்ப இந்த மதரசால இல்லாத 10 பிள்ளைகளை குழந்தை செய்யலாம், இங்க ஓதுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண முடியும். நம்ம யார்கிட்டையும் எதையுமே செய்யல, எந்த வசூலுக்காகவோ யார்கிட்டையுமே நம்ம போய் கை நீட்டதுக்காக இல்ல. நம்ம குழந்தைகளுக்கு கல்வி தரம் தரமாக இருக்கணும். அப்ப அடிப்படை கல்வி இப்ப சொன்னாங்க இல்லையா பசங்க, இஸ்லாத்தினுடைய தூண்கள் சொன்னாங்க, ஈமானுடைய தூண்கள் சொன்னாங்க, அதனுடைய விளக்கம் சொன்னாங்க. இது பெரிய மதரசா பாடங்கள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கூட இல்ல. நான் நிறைய இடத்துக்கு போறேன், நிறைய மதரசாக்கள் சொல்லும் போது ஈமானுடைய 6 அம்சம் எத்தனை அம்சம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சில குழந்தைகள் 6, 5, 4. நான் சொல்றது ஆலிமா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்றேன். ஈமானுடைய அம்சங்கள் எத்தனை சொல்லுவாங்க, 4, 5, எங்கேயோ ஒரு சத்தம் ஒரு 6. சரி, யாருமா 6 சொன்னா இது என்னன்னு கேட்டா தெரியாது. இவங்கள யாரு சனது வாங்குவதற்காக தயாராக ஆலிமா படிப்புள்ளோம். அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்வி திட்டம் என்பது எங்க இல்லை, எந்த மதரசாலையும் அதிகமாகவே இல்லை. ஆகையால எனக்கு ஒரு யோசனை வந்து, இங்க உள்ள பிள்ளைகளை கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்ல கல்வி திட்டத்தோட போயிட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா விலை கிடைக்க என்ன தெரியுமா லாபம், நாளை வாலிப பருவம் வந்த உடனே நீங்க எங்கன்னாலும் துணிஞ்சு அனுப்பலாம். நம்ம பிள்ளை பத்திரமா போயிட்டு கற்போட போயிட்டு ஆணும் பெண்ணும் கற்போட போயிட்டு கற்போட வரும்.
அதை நான் என்னுடைய குழந்தைகள்ல எங்களுடைய குடும்பத்துல குழந்தைகள்ட்ட நான் பார்க்கிறோம். எங்கனாலும் அனுப்பலாம், எவ்வளவு அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பயிற்சியை தான் நம்ம கொடுக்கணும். குழந்தைகளுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியை கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம எந்த விதமான பயமும் இல்லை. அந்த குழந்தை தான் நமக்காக பிரார்த்தனை செய்யும். அந்த குழந்தை தான் நம்ம வயசான பிறகு வீட்டை விட்டு என்ன செய்யறோம்ல விரட்டி ரோட்ல விட்டு கூடாது. நீ உலகமெல்லாம் பாக்குறோம். என் மகன் விரட்டிட்டா, சொத்து எழுதி வாங்கிட்டா, என் மகன் விரட்டிட்டா, 2 பெண் மக்களும் சேர்ந்து தாயை கொலை செய்வதற்கு சாப்பாடு விஷம் வச்சு கொடுக்குறாங்க. நடந்துகிட்டு இருக்கு. அம்மாவை அடிச்சு முடிய பிடிச்சி எடுத்து தர ரோட்டோட விடுதான். காட்சியை பார்க்கற யாராவ முஸ்லிம்ங்கிறான். வேதனையா இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் சிறு வயதில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம விட்டதுனால அவர்கள் அதற்கு பிரதிபலனாக பெற்றோர்களை ரோட்டை விடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி என்பது இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளும் நரம் செல்லாது, நாமும் நரம் செல்லாமல் இருப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கூட்டத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் தரமா வரணும் என்பதை நீங்க என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். அது நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் பெரிய பசங்களா வரும்பொழுது இப்போ உள்ள பெரிய பசங்கள் எந்த நிலைமையில் இருக்காங்களோ அப்படி எல்லாம் அவங்க அதை விட சிறந்த நிலையில வருவாங்க. அதான் நம்மள முக்கியம். ஏன் அப்படின்னா நல்லா வணக்கிறாங்க. இப்போ உள்ள காலத்துல மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா, ஈமான பாதுகாக்கிறது. நீங்க காசு எப்படிதான் பண்ணிடலாம், காசு எப்படினாலும் கொண்டு போடலாம், என்ன தொழிலாம் செய்யலாம், தொழில் செய்யாமல வீட்டுல இருந்து ஏமாத்தி சம்பாதிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு நாள்ல பல லட்சங்களை புரட்ட முடியும். பணம் விஷயம் இல்லை. ஆனா ஒழுக்கத்துடனும் ஈமானுடன் வாழ்வதுதான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால். அந்த பயிற்சியை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவன் சம்பாதி கொடுக்கணும். அவன் யாரையும் காப்பாற்ற வேண்டாம், தன்னை தான் பாதுகாத்து கொண்டா போதும். அதற்காகத்தான் இந்த கல்வி திட்டம். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இங்க மனசாக்கு அனுப்பாதவங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்ததுன்னா தயவு செய்து அனுப்புங்க. அது அந்த குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது என்று நான் நினைவுரியவனாக நிறைவு செய்ய. 6 பானாளுக்கு இப்ப எனக்கு பாங்கு. அதை தொடர்ந்து மகரிப்பு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். 2வது பருவம் அதை தொடர்ந்து 8 மணிக்கு வச்சிருவோம்.